लोकावद् कल्याणम् आरोग्यं धनसम्पदां सर्वशत्रुविनाशाय दीपज्योति नमोस्तुते இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பகலும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே सर्वमंगल मांगल्ये शिवे सर्वास्त्र साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி மாணவர்கள் இவர்கள் திருமதி மதுநந்தினி தயானந்த சர்மா, திருமதி ஸ்ரீரஞ்சனி தாரண சர்மா, திருமதி சௌமியா சிவசுத சர்மா ஆகியோரின் மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து வேத பாராயணம் இடம்பெறும். பங்கு பெற்றுவோர் அஸ்வின் வாசுதேவ குருக்கள், அவினாஷ் சண்முகலிங்கம், தன்வந்திரன் வாகீஸ்வர குருக்கள், வாசவன் தயானந்த சர்மா, வாரணன் தயானந்த சர்மா. இவர்கள் பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணிய விஜயகுமார சிவாச்சாரியார் அவர்களின் மாணவர்கள். திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ் பாடும் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்தனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமுமாகி அன்பாளர் தம் குறை தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே பெருகும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் டொரண்டோ வரசித்தி விநாயக வள்ளலே டொரண்டோ வரசித்தி விநாயக வள்ளலே. ஓம் சூர்யாஜானலோச்சனம் மணிரசத கோடீரஹஸ்தம் மகா நாகேந்திரம் சுந்தரம் கலியுகான் போஜேங்கு சம்பாஷகம் தம் தம் மஞ்சுளலட்டு கஞ்ச தததம் ஹஸ்தத்வயே மேகலா மாலாலங்கிருதமத்யமம் புஜமிலது யத்யோபவீதம் பஜே. ஓம் ஓம் ஓங்கார ரூபம் ஹிமகிரியுசிரம் யஸ்வரூபம் துரியம் த்ரைகுஞ்சாத்ரீதரீதம் நிர்மயனி மனசா ஏதசோ ஜாலப்ருத்திः योगेन्द्र ब्रह्मरन्ध्रे सकलमुमयं श्रीहरेन्द्रं सुसंज्ञा गंगं गंगनेशं गजमुखमनिशं यावदं चिन्तयन्ति पाडल्वनया
எங்கள் வீடும் நாடும் நீ உந்தன் மைந்தர்கள் உண்மை தேச பக்தர்கள் நேரிய வடக்காய் தருவாய் இயல்வாய் நீ என கண்டு வப்போம் எங்கும் உள்ள நாமோ கனடா நின்னை போற்றி அணிவகுத்தோம் நில புகழை சுதந்திரத்தை என்றும் இறைவன் காத்திடுக ஓ கனடா நாம் நின்னை போற்றி அணிவகுத்தோம் ஓ கனடா நாம் நின்னை போற்றி அணிவகுத்தோம் வரசித்தி விநாயகர் ஆலயம் தந்தனம் இந்து கல்லூரி வாழியவே வரசித்தி விநாயகரால் கல்லூரி வாழிய வாழிய வாழியவே உலகையார் தமிழர் டொரண்டோ மண்ணில் தம் புகழை ஓங்கிட செய்யும் கல்லூரி புலம்பெயர் தமிழர் டொரண்டோ மண்ணில் தம் புகழை ஓங்கிட செய்யும் கல்லூரி நம் வரசித்தி விநாயகர் ஆலயம் தந்தனம் இந்து கல்லூரி வாழியவே வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி வாழிய வாழிய வாழியவே மேன்மை கொள் சைவ நீதியும் தமிழும் பண்ணோடு இசையும் பண்பும் கலைகளும் மேன்மை கொள் சைவ நீதியும் தமிழும் பண்ணோடு இசையும் பண்பும் கலைகளும் மேலாம் விளங்கும் வகைதனை செய்ய உயர்ந்த சிந்தையோடு செயல்திறம் கொண்ட உலகலாம் விளங்கும் வகைதனை செய்ய உயர்ந்த சிந்தையோடு செயல்திறம் கொண்ட நம் வரசித்தி விநாயகர் ஆலயம் தந்தனம் இந்து கல்லூரி வாழியவே வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி வாழிய வாழிய வாழியவே மகாமா வழிமுறை கண்டு ஓதி உணர்ந்து ஒரு வழி நின்று வேத ஆகம வழிமுறை கண்டு ஓதி உணர்ந்து ஒரு வழி நின்று மேதினி அங்கும் சாதனை புரிய வரசித்தி ஆலய ஸ்தாபக தந்த மேதினி அங்கும் சாதனை புரிய வரசித்தி ஆலய ஸ்தாபக தந்தனம் வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி வாழிய வாழிய வாழியவே வரசித்தி விநாயகர் ஆலயம் தந்தனம் இந்து கல்லூரி வாழியவே வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. தொடர்ந்து தாயகத்திலே தமது இன்னுயிரை நீத்த மக்களுக்காகவும் சமாதானத்தை வேண்டியும் ஒரு நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெறும். வழங்குவதற்காக சிவாச்சாரியமணி சிவஸ்ரீ சிவ சபாநாத குருக்கள் டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பிரதம சிம்பாச்சாரியர் அவர்களை அழைக்கின்றோம். சிவத்தமிழ் விழா தலைவர் அவர்களுக்கும் இந்து கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள், நிர்வாக பொறுப்பாளர், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இன்றைய விழாவை பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், அத்துடன் இன்று 9வது ஆண்டு சிவத்தமிழ் விழாவை
விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் நமது மாலை நேர நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்திலிருந்தே ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியின் வளர்ச்சி, கற்பித்தல் முறை, கல்வி பயிலும் மாணவர்களுடைய சிறப்புகளை நன்கு கவனித்து வருகின்றேன். மிகவும் முக்கியமாக தமிழ் மொழி, சைவ சமயம், தேவார திருமுறைகள் இவற்றுடன் நற்பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்பித்து வருகின்ற இவற்றிற்காக இக்கல்லூரியின் ஆசிரியர்களை நாம் பாராட்ட வேண்டும். இவற்றுடன் பிள்ளைகள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற திருவிழா காலங்களிலும் மற்றும் சிவராத்திரி, நவராத்திரி போன்ற விசேட தினங்களிலும் சிறந்த பண்டிசை, பட்டிமன்றம், நாடகம், சமய உரை, சமய தத்துவங்களை புரிந்து நடாத்துகின்ற சமய நாடகங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு மிக்கவர்களாக உச்சரிப்பு, பண் இவற்றுடன் நாடகங்களில் நடிக்கும் பொழுது சமய தத்துவங்களை புரிந்து உணர்ந்து நடிக்கின்ற சிறப்பினையும் பார்த்து வியந்துள்ளேன். இத்தனை திறமைகளையும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு என் பாராட்டுதல்களை தெரிவிப்பதோடு கல்லூரியின் நிர்வாக பொறுப்பாளராக முழுமையாக செயற்படும் பிரம்மஸ்ரீ ஜெயானந்த சர்மா, திருமதி வனஜா இந்திரகுமார், திருமதி ஜெயந்தி விஜயகுமார குருக்கள் அவர்களையும் இத்தனை சிறப்புகளுக்கு காரணமாக இந்து கல்லூரியின் முதல்வர் சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் அவர்களையும் பாராட்டி இன்றைய தினம் நடைபெறுகின்ற 9வது ஆண்டு சிவத்தமிழ் விழா விநாயகப் பெருமானுடைய திருவருளாலே சகல சௌபாக்கியம் பெற்று சிறப்புடன் நடைபெற வரசித்தினாருடைய திருவருடன் எமது நல் ஆசினையும் கூர்த்தி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்து கடந்த 9 வருடங்களாக சிவத்தமிழ் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நற்பணியாற்றி வரும் திரு சமூக நற்பணி தொண்டர் திரு கதிர் துரைசிங்கம் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 9 ஆண்டுகளாக இப்படி ஒரு சிறந்த பணியை டொரண்டோவில் ஆலய பூசைகளுடன் மட்டும் நில்லாமல் சமூகத்துக்கும் பிள்ளைகளுடைய தமிழ் சமய வளர்ச்சிக்காகவும் இப்படி ஒரு பாடசாலையை ஆரம்பித்து உங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வரசித்தி இந்து கல்லூரி அதிபர் சிவஸ்ரீ பஞ்சாட்சர குருக்கள் அவர்களுடைய பணியை பாராட்டுவோம். முதல் நீங்கள் இப்பொழுது கவனித்திருப்பீர்கள், பிள்ளைகள் எவ்வளவு சுத்தமாகவும் தெளிவாகவும் தமிழை பேசியும் பாடியும் நிகழ்ச்சிகளை இப்பொழுது பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இன்னும் நடைபெற இருக்கின்றன. தயவு செய்து அமைதியாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதோடு நிகழ்ச்சிகளையும் கண்டு மகிழுமாறு வேண்டிக் கொண்டு இந்த விழாவிற்காக இன்றைய பிரதம விருந்தினராக வர இருக்கின்றார் டாக்டர் பொன் சிவாஜி அவர்கள். கௌரவ விருந்தினர்களாக திருமதி நிரோதினி பரராஜசிங்கம், திரு செல்வா வெற்றிவேல், அத்துடன் சிறப்பு விருந்தினர்களாக Honorable Arnold Chan MP, Honorable Radhika Sitsabesan MP, Honorable Sue Wong MPP, Honorable Bas Balkison MPP, Mr. Jim Karjianis, Councillor, Mr. Logan Kanabadi, Councillor, Mrs. Manna Wong, Scarborough Trustee, School Board Trustee, Thiru R.N. Logendilingam, Udayan Patrigai, Thiru Nada R. Rajkumar, மற்றும் திருமதி ராஜி அரசரட்னம் இவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தர இருக்கின்றார்கள்.
இங்கே இந்த இந்து கல்லூரி ஆசிரியர்கள் இந்த பணியை சிறப்பாக கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆசிரியர்கள் பூங்கோதை அமுதன், கமலாம்பிகை சாந்தலிங்கம், ஸ்ரீரஞ்சினி தாரண சர்மா, சாமினி பார்த்திபன், சோபனா ஜெயராஜா, திலகா சின்னப்பு, துஷிதா கனகசபை, மதுநந்தினி தயானந்த சர்மா, அனுஜா இந்திரகுமார், சௌமியா சிவசுத சர்மா. இந்த வேத சிவாகம வித்யாலயத்தை சிவாகம ரத்னம் பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணிய விஜயகுமாரர் சிவாச்சாரி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிர்வாகத்தின் பொறுப்பாளராக திறமையாக செயல்படுபவர் திரு ஜெயானந்த சர்மா தியாகராஜ ஐயர். இந்து கல்லூரியின் நிர்வாக செயலாளர் திருமதி வனஜா இந்திரகுமார். இந்து கல்லூரி ஆலோசகர்களாக சிவத்தமிழ் செல்வர் திரு செல்லத்துறை சத்தியமூர்த்தி, திருமதி ஜெயந்தி விஜயகுமார் குருக்கள் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் அத்தோடு இந்த விழாவுக்கு ஆசிரியரை வழங்கிய சிவஸ்ரீ சபாநாத குருக்கள், சிவஸ்ரீ வெங்கடேஸ்வர குருக்கள் செய்ய இருக்கின்றார். வாழ்த்துறை வழங்க இருக்கும் பேரன்பநாதன் திரு பேரன்பநாதன், திரு சின்னையா சிவநேசன் அவர்கள் இந்து கல்லூரியின் வளர்ச்சியை பற்றி பேச வர இருக்கின்றார். தனா மாணிக்கவாசர் இவர்கள் எல்லோரும் இங்கு வருகை இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரைகளையும் பணிகளையும் நீங்கள் பார்க்க கொண்டு இருக்க போறீர்கள். இந்த விழாவுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற புரவலர்களை நாங்கள் சொல்லாவிட்டால் இந்த விழா நடப்பதற்கு முக்கியமாக பங்காகி கொண்டிருப்பவர்கள் விழா ஆதரவாளர்கள் திரு தனா மாணிக்கவாசகர் இன்சூரன்ஸ் சர்வீஸ், திரு சாமி, திரு தீபன் ஜஸ்மின் ஃப்ளவர்ஸ், திருமதி லதா பூர்ணகுமார் செஞ்சுரி 21 ரியல் எஸ்டேட் புரோக்கர், திரு விவேக் சுப்பிரமணியம் ப்ரோமா அவார்ட்ஸ், திரு ஜெயான் கனகசபை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், திரு வி வேலுப்பிள்ளை A1 குவாலிட்டி டாப் குவாலிட்டி ஃப்ளோரிஸ், திரு எஸ் ஸ்ரீதரன் விவேகா பிரிண்டர்ஸ், திரு செந்தூரன் புனிதவேல் த கார்பரேட்டர்ஸ் இன்சூரன்ஸ், திருமதி வாசுகி தேவதாஸ் லா ஆஃபீஸ். இவர்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் இந்த விழாவை இப்படி சிறப்பாக நடத்த முடியாது. இவர்கள் எல்லோரையும் அவர்களோடு பார்வையாளர்கள் நீங்களும் பெற்றோர்களும் இன்றி இந்த விழா எப்படியும் நடக்கவே முடியாது. உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே தான சிவபாலு அவர்கள் ஆசிரியர் வருகை தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டு இருப்பவர்கள் தெய்வீக இசைமணி திருமதி சுதாரஞ்சினி வாசுதேவ குருக்கள், இசைக்கலைமணி திருமதி வத்சலா சதீஷ் அவர்கள் இருவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்த பணியை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள். இதோ வருகின்றார்கள். எல்லா மொழிகளிலுமே தொன்மையான மொழி எது என்று கேட்டால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு காலத்தால் தொன்மையான மொழி தமிழ் மொழி. தொன்மை பொருந்திய தமிழை நாங்கள் முத்தமிழ், சங்கத்தமிழ், செந்தமிழ், கன்னித்தமிழ், செம்மொழி, அமுதம் என்றெல்லாம் பலவாறு அழைக்கலாம். இவ்வாறான பல சிறப்புகளை பெயர்களால் அழைக்கப்படும் தமிழை வாழ்த்தி நடனமாட வருகின்றார்கள் இந்த இளஞ்சிறார்கள். பங்கு பெற்றுவோர் ஆதிரை ராஜமோகன், அபூர்வா வாசுதேவன், அனுஷன் கிட்னபிள்ளை, விசாலி லோகநாதன், பிரவினி திவாகர், அரியகி ஞானேஸ்வரன், ரிகேஷ் லிங்கநாதன், கவின் பத்மநாதன், ரட்னவி அருள்செல்வம், நிதுசா நிர்மலானந்தம், ஹரிதரன் விஜயகாந்த், ஹாரிஷி கோணேஸ்வரன், மாதுமி பட்குணன், அகரன் குமரேஸ்வரன், சயானா கிரிகரன், தாரகன் திருமால், அகிலன் கரிகரன். உருவாக்கம் ஆசிரியர்கள் கமலாம்பிகை சாந்தலிங்கம், சாமினி பாத்தீபம். உதவி தீபனா தேவதாஸ். தமிழ்தாய் நடனம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
புகழ் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறுமுயற் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் அடுத்த நிகழ்வாக அபிநய பாடல் ஓடி விளையாடு பாப்பா. மகாகவி பாரதியார் குழந்தைகளுக்காக பாடியது பாப்பா பாட்டு. குழந்தைகளின் மனதில் நல்ல எண்ணங்களை ஆழ பதித்து விட்டால் அவற்றை எளிதில் மாற்ற முடியாது. ஒரு குழந்தையை நல்ல குணங்களுடன் அவர்கள் மனம் நோகாமலும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்க நாம் சின்ன வயதிலேயே அவர்களுக்கு நல்ல புத்துமதி கூறும் பாட்டுக்களையும் கதைகளையும் சொல்லி வந்தால் அது அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து பிற்காலத்தில் தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி நாம் குழந்தைகளுக்காக பாடும் பாட்டுக்களில் பாரதியாரின் பாட்டு மிகவும் சிறந்தது. பாரதியின் படைப்பான ஓடு விளையாடு பாப்பா அபிநய பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. பங்கு பெற்றும் மாணவர்கள் சுவாதனா தேவதாஸ், வையகன் கனகசபை, தன்வந்திரன் வாகீஸ்வரன், கஜீவன் கோணேஸ்வரன், ராகுல் பிரதீபன், அக்ஷயா சுரேஷ், நிருபன் நிர்மலானந்தம், லக்ஷ்மி மேனகன், சைலாசா ரமேஷ்குமார், மதுஷா மதன், அபிர்தா கிட்னபிள்ளை. உருவாக்கம் ஆசிரியர் லோபனா ஜெயராஜா. இதோ அபிநய பாடல் ஓடி விளையாடு பாப்பா. பாரதியார். மகாகவி சுப்பிரமணி பாரதியார் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர்,
பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சேவையர்கள் ஆவார். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அட்டியபுரம் என்னும் ஊரிலே பிறந்தார். தமிழர் நலன், இந்திய விடுதலை, பண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். பாப்பா நீ ஓய்ந்திருக்கிறாரு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறாரு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாரே பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாரே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. வாழை கொலைந்து வரும் நாய்தான், அது மனிதருக்கு தோழன் அடி பாப்பா. வாழை கொலைந்து வரும் நாய்தான், அது மனிதருக்கு தோழன் அடி பாப்பா. சொல்லக்கூடாது பாப்பா, என்ற புறம் சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்று புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. காலை எழுதுவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுதுவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ள பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ள பாப்பா. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் பாப்பா. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் பாப்பா. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா. நீதி உயர்ந்த மதி கல்வி, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. அச்சமில்லை அச்சமில்லை அச்ச என்பதில்லையே, காக்கை சிறகினிலே நந்தலாலா, யாமொழிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பல இனிய பாடல்களை பாரதியார் தந்துள்ளார். வாழ்க பாரதியார், வாழ்க தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற பொது அறிவு போட்டியை
திறம்பட நடத்தி தந்த நடுவர்கள் சிவத்தமிழ் வித்தகர் கலாநிதி இளையதம்பி பாலசுந்தரம், திரு தம்பிராஜா குவதாசன், பன்னிசை வித்வஸ்ரோன்மணி ஓதுவார் சோமசுந்தரம் அருணாசலம், பன்னிசை கலாஜோதி திருமதி மதுரா பகீரதன், கலாநிதி சுப்பிரமணியம் சிவநாயகமூர்த்தி, திரு தங்கராஜா சிவபாலு BA, திருமதி விஜயநந்தினி விஜயபவன். இந்து கல்லூரி உதவியாளர்கள் தீபனா தேவதாஸ், நிஷாந்தி கணேசலிங்கம், பவதாரணி ரகுதேவன், பிரவிக்கா சிவராசா, பிரதிகா சிவராசா, குபேதினி குணராஜா, புருஷோத் தவேந்திரன், சாயி ஞானசேகரன், அருசாயினி காண்டீபன், சாயித்யா சயந்தன். சிவத்தமிழ் விழா நடைபெற மண்டபத்தை தந்துதவியவர்கள் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், டிஜே லைட்னிங், டிஜே திரு ஜதுநந்தன், திரு கபிலன், வீடியோ ஜூஆர் ட்ரீம்ஸ் திரு உதயன், போட்டோ ஸ்கைலோன் திரு பாலன், அலங்காரம் சாம்சன் ரெண்டல் SJV திரு ஆனந்தன், உணவு உபசரிப்பு டெம்பிள் கிரீன்ஸ் டேக் அவுட் கேட்டரிங் திரு குலசிங்கம் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியாக இந்து கல்லூரியின் பழைய மாணவன் செல்வன் புருஷோத் தவேந்திரன் அவர்கள் தனது இந்து கல்லூரியின் அனுபவம் பற்றி உரையாற்ற வருகிறார். இன்று சிவத்தமிழ் விழாக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம். 2008ஆம் ஆண்டில் நான் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் ஒரு மாணவராக சென்றேன். அப்பொழுது எனக்கு தமிழ் பேசவும் எழுத்துக்கள் மற்றும் என் பெயரை எழுதவும் முடிந்தது. இந்த கல்லூரியின் சேர்ந்த கல்வி பயணத்தில் நான் வார்த்தை வசனங்கள் எழுத முதல் வினாக்க விடை எழுதவும் கவிதை கட்டுரைகள் எழுத வரை இங்குள்ள ஆசிரியர்கள் படிப்பித்தார்கள். இங்கு படிப்பிக்கும் ஆசிரியர்கள் எனக்கு தமிழ் மேல் ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தி தந்தார்கள். தமிழர்கள் பண்பாட்டை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சைவ சமயத்தவர் நெறிமுறைகள் என்று கல்லூரி சிறப்பாக இங்குள்ள மாணவர்களுக்கு ஊட்டி வருகிறார்கள். சைவ சமயத்தில் உள்ள விரதங்கள், விழாக்கள், பக்தி நெறிகள் பற்றி சொல்லி தருகிறார்கள். அறநூல்கள், சமய கதைகள், தமிழ் நூல்கள், வரலாறு பற்றி அறிய முடிந்தது. பன்னிசை பாடத்தின் மூலம் இறைவனை பற்றி நாயன்மார்கள் போற்றி பாடிய தேவார திருவாசகம் மற்றும் திருமுறைகளை முறையாக கற்றதால் திருக்கோயில்களையும் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. அத்துடன் முத்தமிழான இயல் இசை நாடகத்தை பேச்ச பாடல்கள் மற்றும் நாடகம் என்பதை கற்றதன் மூலம் சிவராத்திரி மற்றும் சிவத்தமிழ் விழாவில் பல பேச்சுக்கள் பேசவும் நாடகங்களில் நடிக்கவும் முடிந்தது. இந்த கல்லூரியில் நான் சேர்ந்து என் தமிழ் கல்வி பயணத்தை செலுத்திய 6 வருடங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. இனி தொடர்ந்து இந்த கல்லூரிக்கு நான் உதவியாளராக தொண்டாற்றி வருவேன். நன்றி, வணக்கம். பாடசாலையின் பழைய மாணவனாகிய புருஷோத் தவேந்திரன் அவர்கள் தனது பாடசாலை காலம் முடிந்தும் இன்றும் பாடசாலையில் தொண்டாற்றி வருகிறார். அவருக்கு இப்பொழுது கௌரவம் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த நிகழ்வாக உரையாடல் மாதங்களின் மகத்துவம். மாதம் என்பது ஒரு கால அளவாகும். மாதங்கள் பூமிக்கு சார்பாக சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. வான சாஸ்திரத்திற்கு அமைவாக தை மாதம் தொடக்கம் ஆனி மாதம் வரையான பகுதியை 6 மாத கால பகுதியை உத்தராயணம் என்றும், ஆடி மாதம் தொடக்கம் மார்கழி மாதம் வரையிலான பகுதியை தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். இவ்வாறான 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. அச்சிறப்புகள் பற்றி உரையாட வருகின்றார்கள் சக்தி சிவகுமரன், திலக்ஷன் நவநீதன், அக்ஷயா பிரணவன், ஆதுலன் பார்த்தீபன், திவ்யா மனோகரன், கஜானனன் தயாபரன், தனுஜன் தயாபரன், சகானா சட்குணராஜா, அக்ஷரன் முகுந்தன், நிதர்சிகா நவநீதன், ஜாதவன் மனோகரன், அஸ்வினி லிங்கேஸ்வரன், கரிஸ் தர்மகுணரட்னம், சகிட்டா குலசேகரன், தாயகி குணதீபன், வர்ஷினி ரமேஷ். நெறியாள்கை
திலகா சின்னப்பு ஆசிரியர். இதோ தொடர்கிறது மாதங்களின் மகத்துவம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழர்களாகிய நாம் எமது பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மரபு வழியாக கடைபிடிக்கும் ஒரு இனம். தமிழர்களாக 12 மாதங்களிலும் 12 வகையான நிகழ்வுகளை கொண்டாடி வருகின்றோம். வாருங்கள் சஹிதா, புத்தாடை உடுத்தி புத்தம் புதிதாக இருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள்? நானே வருடங்களில் முதலானவள். நான் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். நான் பிறந்து விட்டால் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி பொங்கல் செய்வார்கள். தைப்பொங்கல் தமிழர் திருநாளும் தைப்பொங்கல் இம்மாதத்தில் தான் வரும். தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு பண்பாட்டு விழாவாகும். பெரியோர்களை மதித்தல், பகிர்ந்து உண்ணுதல், சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு பண்டிகை ஆகும். ஏற்பிடித்து நெல் விளைவிக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு பண்டிகை தைப்பொங்கல் ஆகும். உங்களுடைய பேர் என்ன? சஹானா. பக்தர்கள் கண்வழித்து கடவுளை வணங்கும் நல்ல மாதமான மாசி மாதம் என் பேர். பிரமாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி ஆண்டவனை அர்ச்சித்த மாதம். சிவராத்திரி கொண்டாடப்படும் மகத்தான மாசி மாதம் என் பேர். ஓ, அப்படியா? அடிமுடி தேடிய வரலாற்றில் இடம்பெற்ற மாதமோ நீங்கள்? வருக சித்திரையாலை. இளவேணி காலத்தோடு என்னென்றும் வரும் சித்திரையால் என் பேர். செடி கொடி மரங்கள் பூத்து குலுங்க அழகோடு வழங்கும் நான். சித்திரை வருட பிறப்பையும் சிறப்பாக கொன்றும் இருக்கின்றேன். சித்திரையாலை வரக வரக எங்கள் சிந்தையில் மகிழ்ச்சியை தரக தரக. என்னை வையத்துக்குள் வாழ வைக்கும் என் எண்ணெய் அவள். அகமகிலும் எண்ணியர் தினம் கொண்டாடப்படும். வைகாசி என் பெயர். வருடர்களில் 5வதாக பிறந்தவள். 5வது பெண் பிறந்தாள். தாய் தந்தையருக்கு அதிர்ஷ்டந்தான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க முடியுமா? விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாளே எல்லோரும் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் விடுமுறை. இப்ப சொல்லுங்கள், நான் அதிர்ஷ்டசாலிதானே? நான் பிறந்தால் எல்லோருக்கும் கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? பாய்ச்சல் விடுமுறை என்னை நல்வழி படுத்தும். தந்தையாத்திரம் எம்மானத்தின் தான் கொண்டாடப்படும். தந்தைய புகழ்தனை பாடிடுவோம். எங்கள் தங்கம் அவர் பேர் போற்றிடுவோம். சிந்தை கவர்ந்திடம் சீலரவர். அம்மேல் சிரத்தை எடுத்திடம் சம்மலவர். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொலக்கட்டை தின்னலாம் தோழர்களே. கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொலக்கட்டை தின்னலாம் தோழர்களே. தமிழர் கொண்டாட்டங்களில் ஒன்றான ஆடி பிறப்பு விழா கொண்டாடப்படும். ஆடி மாதம் என் பெயர். ஆடி விதை தேடி விதை என்பார்கள். ஆடி மாதத்தில் எங்கள் வரசித்தி விநாயகர் திருவிழாவும் கொண்டாடப்படும் என் பெருமைதான். இருள் அகத்தி ஒளி பிறந்த தீபங்கள் வரிசை தீபாவளி கொண்டாடப்படும் மாதம் ஐப்பசி மாதம் என் பேர். தமிழ் மக்கள் புத்தாடை பூணுவதும் பட்டாசு கொளுத்துவதும் என் மாதத்துத்தான். தீபாவளி தீபாவளி
சூறாவளி நீராண்டி சூறாவளி 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 வீரம் செல்வம் கல்வி வேண்டி முப்பெரும் சக்திகளை வணங்கும் பிரத்தாதி மாதம் என் பேர். அழியாத செல்வமான கல்வியை வேண்டி நாமும் வணங்குவோம். கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாருமா இது உயர் வேண்டும் தாழ்வென்றும் பிரிவேரம்மா கல்வியா செல்வமா வீரமா வித்தில் கொல வைத்து வாழ்விட்டு தேவையான கல்வி செல்வம் வீரம் தரம் நவராத்திரி கொண்டாத மாதம் புறத்தாரி காற்றிலே விளங்கன செய்த தமிழர் இல்லமெல்லாம் மகனம் காற்றிலே மாதம்னா கார்த்திகை விளக்கேடு வீடுகளெல்லாம் விளக்குகளின் வரிசை தமிழர் உள்ளமெல்லாம் வெளிச்சம். ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் மார்கழி மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. மார்கழி வந்தாலே எல்லோருக்கும் ரிலாக்ஸ் பிரசன்ட் சாப்பாடு ஒரே குதூகலம் தான். புது நெல் எடுத்து புது பானை வைத்து பொங்கி மகளம் பொன்னான மாதம் தையும் பிறந்ததம்மா தங்கம் பொலிந்ததம்மா செய்யும் விளைந்ததம்மா தேசம் வளர்ந்ததம்மா தன்னானே 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 தங்கம் தன்னானே 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 தங்கம். இவ்வளவு நேரமும் பொறுமையுடன் 12 மாதங்களையும் அதன் மகத்துவத்தையும் அறிந்து பகிர்ந்து கொண்டாடினோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக வேத பாராயணம். இந்து மதத்திலே ஆண்டவனை பூஜிக்கும் வழிகளில் வேதம் ஓதுவதும் ஒன்று. ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியிலே தமிழ், சமயம், பன்னிசை மட்டுமல்லாது சமஸ்கிருத மொழியியலையும் கற்பித்து வருகின்றார்கள். இந்த தெய்வீக மொழி சமஸ்கிருதத்திலே அமைந்த வேதத்தின் சில துளிகளை அடுத்து வழங்குகின்றார்கள். பங்கு பெற்றுவோர் அஸ்வின் வாசுதேவ குருக்கள், அவினாஷ் சண்முகலிங்கம், தன்வந்திரன் வாகீஸ்வர குருக்கள், வாசவன் தயானந்த சர்மா, வாரணன் தயானந்த சர்மா. இவர்கள் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வேத சிவாகம வித்யாலய குரு, சிவாகம ரத்னம் பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணிய விஜயகுமார் சிவாச்சாரியார் அவர்களின் மாணவர்கள். இதோ வேத பாராயணம் ஆரம்பமாகின்றது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரவே சர்வலோகானாம் புஷதே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ.
विनाशनदस्तदा विप्रो भवति वेदाद्यः सद्रियो विजयुभवेत् वैश्यस्तुतनमाप्नोति शूद्रभावै प्रमुच्यते गर्भिणि जनये पुत्रं गण्यभर्तारमापुण्यात् प्रवासी लभते स्थानं पन्दो बन्धा प्रमुच्यते इष्टसिद्धिमवाप्नोति गुणद्या शब्दमङ्गुलं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं सर्वकामप्रदं पुण्यं पठदां शृण्वदामहि ॐ मुदागराग्धमोदकं सदा विमुक्तिसाधकं जलाधरावदंसकं विलाहिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिनीवदैत्यकं नदासुभासुनाशकं नमामिदं विनायकं नदेदरादिभीकरं नवोदितार्गभास्वरं नमस्सुरारिनिर्जरं नदादिकापदुर्धरं सुरेश्वरं नीलेश्वरं गणेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरैस्तदैत्यगुञ्जरं दरेदरोदरं वरं वरेव भद्रमक्षरं कृपाकरं शभाकरं मुदाकरं रसस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरम् आर्जिमार्जनं सुरन्दनोग्निभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वशर्वणं प्रभञ्जनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलभारवारणं भजे पुराणवारणं निदान्तकान्तिधन्दकान्तमन्दकान्तकात्मजम् असिञ्चरूपमन्दगीतमन्दराय गृन्दनं कृदन्दरे निरन्तरं वसन्तमेव योगिनं तमेकतन्तमेव तं विचिन्तयामि सन्दतं महागणेशवन्दरण्यमादरेण जोन्वं प्रजैपदी प्रभादहे ऋतीश्वरं गणेश्वरम् अरोहतामदोषदां सुसागितिं सुभुद्रदां समाशथा गिरष्टभूतिमभ्युपैति सोर्चिरात् माधुरमादिजिदं करुणाकरकामदकामहदं स्वरगाननचम्बवचारुरुचे परिपालयतारगमारगमां हरसारसमुद्भवहैमवदि हरपल्लवलालिदहमृदनो मुरवैरिविरुञजिमुदम्बुनिधे परिपालयतारगमां गिरिजासुतसाजगभिन्नगिरे सुरसिन्धुधनुज सुवर्णरुचे सिगिचारसिकाबलवाहनहे परिपालयतारगमारगमां जय विभ्रजनप्रिय वीर नमो जय भक्तजनप्रिय नमः जय देव विशाख कुमार नमो परिपालयतारहमारहमाम् उरदो भव मे परिदो भव मे बदि मे भवन भव रक्षगदं पितराजु सुमे विजयन् भवन परिपालयतारगमारहमां सरदिन्दु समान शताननया सरचीरुखचारु विलोचनया निरुपाधिकया निजपालदया परिपालयतारहमारगमाम् इति कुक्कुडकेतु मनुस्मरतां पडतां विषण्मुखषड्ग
नमतामभिनन्दनमिन्दुभृतो न भयं क्वचिदस्य शरीरभृदाम् बिन्दु संयुक्तं नित्यं दायन्ति योगिनः कामदं मोक्षदं शैव ओंकाराय नमो नमः नमन्ति ऋषयो देवा नमन्ति अप्सरसां गणाः नरान् नमन्ति देवेशं नगाराय नमो नमः महादेवं महात्मानं महाध्यानपरायणं महापापहरं देवं मगाराय नमो नमः शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहहारकं शिवमेव पदं नित्यं शिगाराय नमो नमः गणं वृषभो यस्य वासुकी गण्डभूषणं वामे शक्तिधरं देवं मगाराय नमो नमः यत्र यत्र स्थितो देव सर्वव्यापि महेश्वरः यो गुरु सर्वदेवानां यघाराय नमो नमः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् கதம்பம் அருணகிரிநாதரும் திருப்புகழும். ஆசிரியர் ஸ்ரீரஞ்சனி தாரண சர்மா அவர்களின் ஆக்கத்தில் அருணகிரிநாதரும் திருப்புகழும் 15ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் வாழ்ந்த அருணகிரிநாதரினால் பாடப்பட்டது திருப்புகழ் ஆகும். திருப்புகழ் என்றால் தெய்வ புகழ் பாட்டு. திருப்புகழ் என்றால் ஆண்டவனின் புகழ் பாடும் ஒரு துதிதான். நூலின் பெயர் திருப்புகழாய் அமைந்திருப்பதோடு மட்டுமன்றி நூலில் அமைந்துள்ள பாடல்கள் ஒவ்வொன்றுமே திருப்புகழ் என்றே வழங்கப்படுவது இந்நூலின் சிறப்பாகும். அருணகிரிநாதரினால் முருகப்பெருமான் மேல் கொண்ட அளவற்ற பக்தியினால் உருவான திருப்புகழுக்கு இயல் இசை நாடகம் மூலம் பெருமை சேர்க்க வருகின்றார்கள் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி மாணவர்கள். பங்கு பெற்றும் மாணவர்கள் துர்கா சிவகுமார், ஸ்வேதா கேதாரன், சயந்தன் கணேசலிங்கம், சாருகா திருமால், அஸ்வின் கிருஷான், வாசவி கருணாதாசன், அஸ்வின் ஞானேஸ்வரன், ஐஸ்வர்யா செல்வராஜா, பிரவீன் பவானந்தராஜா, பிரஹித் பவானந்தராஜா, எழிலன் ரகுபரன், அஸ்விகா வசந்தராஜன், பிரவீன் ஸ்ரீசேகர், கோகுலன் நந்தகுமார், நிலக்ஷனா வரதராசன், அஷ்மிதன் முகுந்தன், அஜந்தன் சப்தஹரன், சப்தகி ராசலிங்கம், ஹேசாந்த் ராசலிங்கம், மதுசன் மாறன், விபூஷன் சரவணபவன், துசாந்த் சரவணபவன், அபர்ணா கேதீஸ்வர சிவம் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றார்கள். நடன உதவி நிஷாந்தி கணேசலிங்கம், ஆக்கம் ஆசிரியர் ஸ்ரீரஞ்சனி தாரண சர்மா. வணக்கம். அருணகிரிநாதர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்து உருகிய பக்தர்கள் பல காலகட்டங்களில் வாழ்ந்துள்ளனர். அவர்களில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பெயர் அருணகிரிநாதர். கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த இவர் முருக கடவுள் பற்றி ஏராளமான பாடல்கள் பாடி புகழ் பெற்ற அருளாளர். இவரை போல் பல்வேறு இசை சந்தங்களிலே பாடியவர் வேறெவரும் இல்லை. கருத்தாளமும் சொல்லழகும் இசைத்தாள செறிவும் நிறைந்தவை இவரது பாடல்கள். இவர் பாடிய திருப்புகழ் உலகம் உள்ளவரை நினைத்திருக்கும். அருணகிரிநாதர் இளமையில் தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தார். உரிய வயதிலே திருமணம் நடைபெற்றது. ஆனாலும் அவரது பெண்ணாசை அவரை ஏழ்மையிலும் நோயிலும் வாட்டியது. இதனால் நோயுற்ற அவர் குடும்ப வாழ்வை விடுத்து குழப்பமும் கவலையும் சேர்ந்த முகத்தோடு திருவண்ணாமலையை அடைந்தார். மிகவும் குழப்பமான நிலையில் இருந்த அருணகிரி கோபுரம் மீது ஏறி கீழே குதித்தார். அப்போது முருகப்பெருமான் அவரை தன் கரங்களில் தாங்கி தன் திருக்கோலத்தை காட்சி அளித்தார். மயில் வாகனனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சிக்கு சென்றார்.
முருக பெருமான் அவரை அருணகிரிநாதரே என்று அழைத்து தன்னுடைய வேளால அவரது நாவிலே சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை பொறித்து அருளினார். சித்தமும் தெளிந்தது. முருக பெருமான் தன்னை பாடு என்றார். எப்படி பாடுவது என்று கேட்ட அருணகிரிக்கு முருக பெருமான் முத்தை தரு என்று அடியெடுத்து கொடுத்தார். அன்று முதல் அருணகிரிநாதர் முருகன் தலங்கு தோறும் சென்று திருப்புகழை பாட ஆரம்பித்தார். அப்போது திருவண்ணாமலையை ஆண்டு வந்த பிரபுர தேவராயன் என்னும் மன்னன் அருணகிரிநாதருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி அறிந்தார். அருணகிரிநாதரின் செந்தமிழ் பாக்களும் அதன் சந்தங்களும் அரசரை பெரிதும் கவர்ந்தன. அருணகிரி மீது பொறாமை கொண்ட சம்பந்தனான் முருகன் அடிமை என்று சொல்லி கொண்டு திரியும் அருணகிரி முருகனை நேரடியாக வர வைக்க முடியுமா என்று அரசனிடம் சவால் விட்டார். இது ஏற்றுக்கொண்ட அருணகிரிநாதர் கந்தவேலை மனதில் தியானித்து அதல சேத நாளாட அகில மீது மீளாட என் திருப்புகழை பாட ஆரம்பித்தார். பாடி முடித்ததன் தாமதம் முருக பெருமான் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைந்தார். கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது. சம்பந்தன் அவமானத்துடன் வெளியேறினார். இப்படி முருக பெருமானை வர வைத்த அருளாளர் அருணகிரிநாதர். இவர் பாடிய திருப்புகழ் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் ஆகியவை இவரது பக்தியின் ஆழத்தையும் தமிழ் சுவையையும் எடுத்துரைக்கும் பாடல்களாகும். நன்றி, வணக்கம். இந்து சமய வாழ்க்கையில் ஆழ்ந்து பற்று கொண்டவர்கள் எங்கும் முருகன் எதிலும் முருகன் என்ற நம்பிக்கையுடன் முருக வழிபாட்டில் ஈடுபடுவர். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் முருகனை குறிஞ்சி திணைக்குரிய தெய்வமாக போற்றினாலும் அப்பெருமாள் உலகை முழுவதும் நிரம்பி இருக்கின்றார். அவர் திருவருள் எங்கும் பரவி அருள் பாலிக்கின்றது. இயற்கை அழகுடன் கூடிய இடங்களில் இவரது கோயில்கள் எழுந்துள்ளன. காடு, மலை, சோலை, அரங்கம் எங்கும் இவரது கோயில்கள் உண்டு. இதுவே முருகனது தெய்வீக பெருமைக்கு சான்று. முருகு என்ற சொல்லிற்கு அழகு, இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்றும் அவர் அன்பர்களின் இதயமாகிய குகையில் எழுந்துருளி இருப்பதால் குகன் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் பல பெயர்கள் உண்டு. முருகனுக்கு பல அடியவர்கள் இருந்தாலும் தீராத பக்தி கொண்டவர் அருணகிரிநாதர். இவர் தமிழ் மொழி, வடமொழி ஆகிய 2 மொழிகளில் புலமை பெற்றவர். இவரை போல் ஆயிரக்கணக்கான பல்வேறு இசை சந்தங்கள் பாடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூறலாம். கருத்தாளமும் சொல்லழகும் இசைத்தாள செறிவும் நிறைந்தது இவர் பாடல்கள். அருணகிரிநாதர் தமிழ் மொழி மீது ஈடுபாடு கொண்ட கடவுள் முருகனே என்றும் முத்தமிழால் வாய்தாரையும் வாழ வைப்பான் முருகன் என்றும் குறிப்பிடுகிறார். அருணகிரிநாதர் முருகக் கடவுள் மீது இயற்றிய ஒரு பக்தி நூல் திருப்புகழ். எனவே திருப்புகழை நாம் நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ் பாடும் நூலாகவும் முருகன் மீது பக்தி கொண்டால் பின்பற்றும் நூலாகவும் பாடி நாம் அனைவரும் இப்பிரிவிகளும் இனி வரும் பிரிவியிலும் உனது திருவடிகளை எமக்கு அருள் வேண்டுமென வேண்டி பணிந்து அவர் அருளை பாடி துதிப்போம். நன்றி, வணக்கம். அருணகிரி அப்பனே முருகா, நிறையவே அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்த காரணம் அறிவாயா? பேசு, வாய் திறந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்ட பின் பேச்சு வருமா?
உன் பேச்சு கேட்கத்தான் நான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் உய்ய உத்தமம் சிறக்க நீ திருப்புகழ் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாமல் உன்னை நினைந்து ஏதோ பிதற்றுவேன். வித்தை கற்றவர் இயக்க புகழ் பாடும் தகுதி எனக்கேடு தந்தையே. மகனே வாருகில். வா வாய்த்திரா நாக்கினட்டு. பாடு, முத்து முத்தாக பாடு. முத்து முத்து முத்தை தற்பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்து கருவித்து குருவன் என போதும். முத்தை தற்பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்து வித்து குருபர் என போதும். முற்கற்பரமற்கு சுருதி முற்பட்டல் கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்க தமர் அடிப்பன. முற்கற்பரமற்கு சுருதி முற்பட்டல் கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்க தமர் அடிப்பன. பத்து தலை தக்க கனை தரு ஒற்றை கிரி மற்றே பொறுத்தொரு பட்ட பகல் வட்டத்தி இறைவாக. பத்து தலை தக்க கனைத்தன் ஒற்றை கிரி மற்றே பொறுத்தொரு பட்ட பகல் வட்ட திகிரில் நிறைவாக. பத்த கிரை தத்தை கடவியை பச்சை புயல் மச்சை தொகுப்பொரு பச்சொத்தொரு ரச்சித்தல் ஒரு நாளே. பத்த கிரை தத்தை கடவியை பச்சை புயல் மச்சை தொகுப்பொரு பச்சொத்தொரு அச்சித்தருவதும் ஒரு நாளே. தித்தித்தே ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகு கழுதார. தித்தித்தே ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகரு கழுதார. திக்கு பெரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுதோ சித்ரா பவுருக்கு திகரன போத. திக்கு பெரியட்ட பயிர் தொக்கு தொகு தொக்கு தொகுதோ சித்ரா பவுருக்கு திகரன போத. திக்கு பெரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுதோ சித்ரா பவுரிக்க திர என போத. கொட்டு பறை கொட்ட கலமிசு குக்கு குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்தி பறை கொட்ட கலமிசு குக்கு குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொட்புற்றல நட்புற்ற உணர்வை வட்டி பலியிட்ட குலகிரி கொத்து பட ஒத்த பரவ பெருமாளே. கொட்புற்றல நட்புற்ற உணர்வை வட்டி பலியிட்ட குலகிரி கொத்து பட ஒத்து பரவல பெருமாளே. மகனே நீ பக்குவ நிலை பெற்றாய். நீ மக்களுடைய வழி காண வேண்டும். அதுபோலதான் உன் பிறவி பலன் உண்மை பெறும். புறப்படு. Om
ஒரு பகுதி முடிவடைந்ததை தொடர்ந்து அடுத்த பகுதி ஆரம்பமாகின்றது. பார்வையில் இப்பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களுடைய அனுபவங்களை ஒவ்வொரு வருடமும் நிகழ்ச்சியில் எங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருவார்கள். அவ்வகையில் இந்த வருடம் பெற்றோரின் பார்வையில் திருமதி சிவகாமி வதனகுமார் அவர்கள் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார். இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய சிவத்தமிழ் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
பெற்றோரின் பார்வையில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி. எங்களுடைய 2 மகள்கள் வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரியவா நிஷாரா, அவர் தற்போது 8ஆம் வகுப்பு படிக்கிறார். வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி ஆவதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் பஜனை குழுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு 3.5 வயது. தன்னுடைய ஃபீடிங் பாட்டில் பால் போத்தலை கொண்டுதான் அவர் ஸ்ரீரஞ்சினி டீச்சரும் ஞான கணேசன் ஐயா இவர்களும் தான் தொடங்கி வைத்தார்கள். அவர்களுடைய இருந்தவர் தேவாரம் பாடி முதல் பாடியது பிடியதன் உருவமை பாடியவர். அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள், தமிழில் எப்படி வளர்கிறார்கள் என்று சில நேரம் பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய முன்னேற்றத்தை காண்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் இந்த சிவத்தமிழ் விழா, சிவராத்திரி விழாவில் அவர்கள் பங்கேற்றும் போது அவர்களுடைய திறமைகளை பார்த்து சில நேரம் எங்களுக்கே பொறாமையாகவும் பெருமையாகவும் இருக்கும். அப்படி பிடியதன் உருவமையை தடக்கி தடக்கி படித்தவர் தான் கடந்த மாசி மாதம் நடந்த சிவராத்திரி விழாவில் பெரிய புராணத்தை மனப்பாடமாகவே படித்தவர். அதற்கு உண்மையிலேயே காரணம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியும் ஆசிரியர்களும். ஆசிரியர்களை பற்றி சொல்வதென்றால் ஆசிரியர்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. திலகா சின்னப்பு, கோதை அமுதன், கமலா டீச்சர் எல்லாரும் வித்தவுட் இன்ட்ரடக்ஷன், எல்லாருமே உண்மையிலேயே ஆசிரியர் தினத்திலே அவர்கள் ஜாம்பவான்கள். அப்படி இருந்தாலும் கூட என்னை போன்ற பெற்றவர்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற காலங்களில் அவர்களுக்கே சந்தேகம் வரும், இந்த தமிழ் எங்களுக்கு தேவையா? ஏனென்றால் ஸ்கூல்லேயே அவர்கள் ஹோம்ஒர்க்கை செய்து மார்க்ஸ் வேறு அவர்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வருது. நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் படிக்கலை, நாங்கள் மட்டும் படிக்கிறோம். அந்த டைமில் நான் என்னுடைய தமிழ் படிக்கிற நேரத்தில் நான் ஸ்கூல் ஒர்க்கை செய்தால் ஸ்கூல் ஒர்க்கில் மார்க்ஸ் கூட வருமே. அப்படியான நேரங்களில் இருக்கிற போது கூட எங்களுக்கு அறிவுரை தந்து எங்களை வழிநடத்தி சென்றவர் வனஜா இந்திரகுமார். அவருடைய தொழில் பெருசு. ஆசிரியர்களோடு நாங்கள் டீல் பண்ணுற நேரத்தை விட நாங்கள் உண்மையிலேயே ஆசிரியர்களோட கதைப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கும் நேரம் இல்லை. எங்களுக்கு இடையில் இருந்து எங்களை வழி நடத்துபவர் தான் வனஜா. அவருடைய அறிவுரை உண்மையிலேயே இந்த கல்லூரியில் வேலை செய்யும் ஆசிரியரான அறிவுரை இல்லை, தானும் ஒரு பெற்றோராக இருந்த நிலைமையில் இருந்து தான் அவர் சில நேரங்களுக்கு எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நேரங்களில் இங்கே இருக்கிற ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஒரு பழைய கால ஆசிரியர்கள். ஏனென்றால் அவர்கள் இலங்கையிலேயே ஆசிரியத்துவம் பெற்று இங்கே படிப்பு இருக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த கல்லூரியிலே படித்து கனடாவில் பிறந்து இந்த கல்லூரியில் வேலை செய்யும் எங்களுடைய இளம் ஆசிரியர்கள் தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு உண்மையிலேயே முழு உதாரணமாக இருக்கிறார்கள். எங்களுடைய மகள் கேட்கும் போதெல்லாம் நான் தமிழ் படிக்க வேண்டுமா என்று கேட்கும் போது தமிழ் படித்து நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்ற நேரங்களில் அவருக்கு உதாரணமாக நாங்கள் காட்டுவது சௌமியா, அனுஜா இந்திரகுமார், சாமினி டீச்சர். ஏனென்று அவர்கள் சிறு வயதில் இங்கே இந்த நாட்டிலே பிறந்தும் தமிழுக்காக தாங்கள் உதவி செய்கின்ற இந்த வர்ற ஜெனரேஷனுக்காக அவர்கள் படிப்பிக்கிறது தான் உண்மையிலேயே அதுதான் அவர்கள் தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு உதாரணம். இந்த மட்டுமடி எங்களை போல பெற்றோர்கள் குழந்தைகளை வகுப்புக்கு கூட்டிக்கொண்டு போகவும் ஸ்கூலுக்கு கூட்டிக்கொண்டு போகவும் எங்களுடைய வேலைக்கு போகவும் தான் நேரம் சரியாக இருக்கிறது. சில நேரங்களில் நாங்கள் கேட்கறதுண்டு, மற்றவர்களோட கேட்கறதுண்டு, நாட்டுக்காக எத்தனையோ மீட்டிங் நடக்குது, நாட்டுக்காக எத்தனையோ உதவிகள் எல்லாரும் செய்கிறார்களே என்று. அப்போதெல்லாம் நாங்கள் நினைப்போம், எங்களுக்கு வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போகக்கூட நேரம் இல்லையே, நாங்கள் எப்படி நாட்டுக்கு போவோம் என்று, நாட்டுக்கு உதவி செய்வோம், என்ன விதத்தில் செய்வோம் என்று. ஆனால் உண்மையிலேயே நாட்டுக்கு நாங்கள் செய்த முதல் உதவி எங்களுடைய மகள் தமிழை வாசித்த போது நான் தமிழுக்காக எனது குழந்தை அடுத்த ஜெனரேஷன் தமிழும் வாசிக்கும், தமிழ் படிக்கும், என்னுடைய குழந்தையால் தமிழ் வளரும். அதுக்கு காரணம் இந்த கல்லூரி. இவ்வளவுதான் எங்களுடைய அனுபவங்கள். நன்றி, வணக்கம். பெற்றோரின் பார்வையில் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய திருமதி சிவகாமி வதனகுமாரன் அவர்களுக்கு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி முதல்வர் ஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் தனது கௌரவத்தை வழங்குகின்றார். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நடனம் வேப்பிலை அம்மன் வேப்பிலை.
அம்பிகைக்கு உகந்த வேப்பிலையை கையில் ஏந்தி பெண்கள் பக்தி பூர்வமாக வேப்பிலை நடனமாடி அம்மனை வழிபடுவது இன்றும் கிராமிய ஆலய வழிபாட்டில் காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் அம்மன் வேப்பிலை நடனத்தை வழங்க வருகின்றார்கள் பிரேமிகா ராகவன், ஆதனன் திவாகரன், குணதீசன் குணதீபன், காவியா சப்தகரன், அபிநயா தயாபரன், சானுஜன் முகுந்தன், ஜோதி சிவகுமாரன், நீலன் உதயகுமாரன், கிரிஸ் வைகுந்தன், கதிர் பரணிதரன், கருண் ஹரிஹரன், ஹாசினி உதயரட்னம், ஜெஸ்வினி விபுலநாதன், ஜாஸ்வினி முத்துசிவம், கஜானனன் வரதராசன், அபிராமி தயாபரன், அக்ஷயா மனோகரன், அஜீனி அஜந்தன், சஞ்சய் மனோகரன். இதோ இடம்பெறுகிறது வேப்பிலை அம்மன் வேப்பிலை நடனம். வேப்பிலை
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவத்தமிழ் விழா 9வது ஆண்டு விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களோடு இங்கு சிறப்பு வருகை தந்திருக்கின்ற கற்றறிந்த பெரியோர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சிவத்தமிழ் விழாவிற்கு வருடந்தோறும் ஆசியுரை வழங்க டொரண்டோவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலுடைய குருமார்கள், நிர்வாகஸ்தினர்களை கடந்த 9 வருடமாக அழைத்து அவர்களுடைய ஆசியினையும் நிர்வாகஸ்தர்களுடைய வாழ்த்தினையும் பெற்றிருந்தோம். அந்த வகையில் இவ்வருடம் மொன்றியால் அருள்மிகு திருமுருகன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக பல ஆண்டுகளாக இருந்து மொன்றியால் வாழ் அனைத்து இந்து தமிழ் மக்களோடு அனைவருடைய அன்பையும் பெற்று அங்கு சமய தமிழ் பணியை சிறப்பாக ஆற்றி வருவதோடு சிறந்த ஆகம முறைப்படி அருள்மிகு திருமுருகன் ஆலய அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து நிர்வாகஸ்தர்களுக்கும் ஸ்தபதிமாருக்கும் ஆலோசனைகளை வழங்கி ஒரு சிறந்த ராஜகோபுரத்தோடு தலைநிமிந்து நிற்கின்ற அருள்மிகு திருமுருகன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக விளங்குகின்ற மதிப்புக்குரிய வேதாகம வித்வ சிரோன்மணி சிவஸ்ரீ ஆவண்ணா வெங்கடேஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இவருட ஆசியுரை விழா சிறப்பாக நடைபெற ஆசியுரை வழங்க வருகை தந்திருக்கின்றார்கள். மொன்றியால் நகரில் இருந்து எமது அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய வெங்கடேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களை ஆசியுரை வழங்க வருமாறு அன்போடு வரவேற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கற்றறிந்த பெரியோர்கள் அனைவரையும் வரவேற்று இப்பொழுது ஆசியுரையை செவிமடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய இந்த வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியை மிக சிறப்பாக நடாத்தி சைவத்துக்கும் தமிழுக்கும் சேவை புரிகின்ற அன்பு அண்ணா ஐயாமணி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கற்றறிந்த பெரியோர்களுக்கும் தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் செய்யும் பெருநோக்குடன் கல்வி போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழை உயிராக கொண்டு தங்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பாடுபடும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம் வல்ல வரசித்தி விநாயக பெருமானுடைய அருளாலும் மொன்றியல் திருமுருக பெருமானுடைய அருளாலும் இந்த வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி மிக சிறப்பாக மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி ஆசை கூறுகின்றேன். அத்துடன் என் மனதிலே ஒரு ஆசை எண்ணம் வரும்பொழுது சிந்தித்து கொண்டு வந்தேன். இங்கே வந்ததும் நிச்சயமாக பார்த்து பெருமை அடைகின்றேன். டொரண்டோவிலும் சரி மோன்ட்ரியலிலும் சரி பல்வேறு இன மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த இன மக்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு பாடசாலையை வைத்திருக்கின்றார்கள். நான் சொல்வது மொழி பாடசாலை அல்ல, பல்வேறு விதமான கனடாவினுடைய ஒரு பெரிய பாடசாலையை வைத்திருக்கின்றார்கள், மண்டபம் வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி போல, திருகோணாமலை இந்து கல்லூரி போல, ஆங்காங்கே இருக்கின்ற கொக்குவில் இந்து கல்லூரி போல, பல்வேறு இந்து கல்லூரி போல இந்த வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியும் டொரண்டோ வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாடசாலையை விளங்கி வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் உங்களை போன்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களுடைய அருளும் உதவியும் இந்த பணிக்கு உறுதுணையாக அந்த தமிழ் பாடசாலையாக வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசிரியரை முடித்துக் கொள்கிறேன். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது உண்மை. அந்த வகையில் இங்கே வந்திருந்த மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. காரணம், இந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியெல்லாம் இருக்கின்றது. அதிகமாக இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் போல, எல்லா யாழ்ப்பாணத்தில் இருந்த பிள்ளைகள் போல அழுத்தம் திருத்தமாக மொழியை கையாளுகின்றார்கள். அந்த வகையில் இதற்காக பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல திருமுருக பெருமானுடைய அருள் நிறைந்து கிடைக்க ஆசி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்வின் வாசுதேவ குருக்கள் அவர்கள் அவருக்குரிய கௌரவத்தினை வணங்குகிறார். விஜயகுமார் குருக்கள் அவர்களும் அவருக்குரிய கௌரவத்தினை வழங்குகிறார்.
மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற பொது அறிவு போட்டியில் பங்கு பெற்றி பரிசு பெறும் மாணவர்களுக்கான பரிசில்கள் இடம்பெற இருக்கின்றது. இந்த பரிசில்களை வழங்க செனகா கல்லூரி விரிவுரையாளர் திரு தம்பிராஜா கோதாசன் அவர்களையும் திரு தங்கராஜா சிவபாலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். காலை வகுப்பு முதலாம் இடம் ஆகீஷன் கங்காகரன், இரண்டாம் இடம் சஜன் லக்ஷ்மன், மூன்றாம் இடம் கவினயன் முருகதாஸ், லக்ஷன்யா நடேஸ்வரன். இப்பொழுது மாணவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கி இந்த போட்டி நிகழ்விலே நடுவராக விளங்கிய மதிப்புக்குரிய தங்கராஜா சிவபாலு மாஸ்டர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய கௌரவத்தை ஜெயானந்த சர்மா அவர்கள் வழங்குகின்றார்கள். அடுத்த பிரிவுக்குரிய பரிசல்களை வழங்குபவர் செனகா கல்லூரி விரிவுரையாளர் திரு தம்பிராஜா கோதாசன் அவர்கள். இளம் மழலை பிரிவு மாலை வகுப்பு பிரேமிகா ராகவன் முதலாம் இடம். இரண்டாம் இடம் காவியா சப்தகரன். மூன்றாம் இடம் ஆதனன் திவாகரன், குணதீசன் குணதீபன், சானுஜன் முகுந்தன். செனகா கல்லூரியின் விரிவுரையாளரும் மதிப்புக்குரிய கோதாசன் அவர்களும் எமது பிள்ளைகளுடைய பரீட்சை நேரங்களிலே நடுவராக கடமையாற்றியதோடு எமது கல்லூரியின் வளர்ச்சியிலே பல ஆலோசனைகளை வழங்கி எமது கல்லூரியினாலே தயாரிக்கப்பட்ட பாட புத்தகத்தினை தன்னுடைய செலவிலேயே எமக்கு அந்த ஸ்பான்சர் செய்து அந்த புத்தகங்களை உருவாக்குவதற்கு எமக்கு சிறப்பாக பணியாற்றிய மதிப்புக்குரிய கோதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு கல்லூரியினுடைய கௌரவத்தை ஜெயானந்த சர்மா அவர்கள் இப்பொழுது வழங்குகின்றார்கள். உங்கள் கரகோஷத்தை அவர்களுக்கு வழங்கி எங்களுடைய நன்றியையும் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கோதாசன் மாஸ்டர் அவர்கள். அடுத்த பிரிவினருக்குரிய பரிசுகளை வழங்க மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு ஈனா பாலசுந்தரம் மாஸ்டர் அவர்களையும் பேராசிரியர் மதிப்புக்குரிய சிவ விநாயகமூர்த்தி ஆசிரியர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களும் எங்களது கல்லூரியினுடைய வளர்ச்சியிலும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி கல்லூரி சிறப்பாக இயங்குவதற்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது பிள்ளைகளுக்குரிய பரீட்சை நேரங்களிலே நடுவர்களாக கடமையாற்றி அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை தெரிவு செய்கின்ற பணியிலே எமக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றார்கள் என்பதை பெருமையோடு அவர்களை அறிய தருகின்றோம். முது மழலையர் பிரிவு காலை வகுப்பு ஆதிகா வசந்தராசன், வாசவன் தயானந்தா முதலாம் இடம். இரண்டாம் இடம் சஞ்சனா கிருஷான். மூன்றாம் இடம் ஆத்விகா வசந்தன், திஷானி கிருபாகரன். மதிப்புக்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் ஆசிரியர் அவர்கள் கல்லூரிக்காக பல ஆண்டுகளாக பல ஆலோசனைகளை வழங்குவதோடு மட்டுமன்றி வருடந்தோறும் தவறாது நடைபெறுகின்ற பிள்ளைகளுக்கான பரீட்சைகளிலே நடுவராக கடமையாற்றி பிள்ளைகளினுடைய திறமைகளை குறியவாறு அவர்களை தெரிவு செய்கின்ற பணியிலே எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதோடு பல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள். இன்றைய விழாவிற்கு குடும்ப சகிதமாக திரு பேராசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். திருமதி பாலசுந்தரம் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இப்பொழுது ஜெயானந்த சர்மா அவர்கள் ஆலய கல்லூரியினுடைய கௌரவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்து பேராசிரியர் சிவவிநாயகமூர்த்தி அவர்கள் அடுத்த பிரிவினருக்குரிய பரிசுகளை வழங்குகிறார். முதுமழலை பிரிவு மாலை வகுப்பு முதலாம் இடம் காசினி உதயரட்னம். இரண்டாம் இடம் கஜானன் வரதராசன். மூன்றாம் இடம் ஜோதி சிவகுமாரன், கிரீஷ் வைகுந்தன்.
பேராசிரியர் சிவவிநாயகமூர்த்தி மாஸ்டர் அவர்களும் வருடந்தோறும் நடைபெறுகின்ற போட்டி நிகழ்விலே நடுவராக கலந்து பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை தெரிவு செய்வதிலே எமக்கு பல உதவிகளையும் ஆசிரியர்கள் கல்லூரிக்கும் பல ஆலோசனைகளையும் கல்லூரியின் வளர்ச்சிக்காக வழங்கி வருகின்றார். அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தை வழங்கி எமது நன்றியையும் பாராட்டுதலையும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பேராசிரியர் சிவவிநாயகமூர்த்தி மாஸ்டர். அடுத்ததாக எங்களுடைய கல்லூரி பிள்ளைகளுடைய பரீட்சைகளிலே அவர்களை திறமைகளை தெரிவு செய்வதிலே நடுவர்களாக கடமையாற்றிய ஆசிரியர்கள் சார்பிலே பேராசிரியர் கலாநிதி பாலசுந்தரம் ஆசிரியர் அவர்கள் எமது கல்லூரி பற்றி பல ஆண்டுகளாக நன்கு அறிந்தவர். அவர்கள் இப்பொழுது கல்லூரியின் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரசித்தி இந்து விநாயகர் கல்லூரியினுடைய சிவத்தமிழ் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அந்தண பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த கல்லூரியினுடைய ஆசிரிய மணிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த கல்லூரியினுடன் பல ஆண்டுகளாக நான் தொடர்புடையேன். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சமய மனன போட்டிக்கு வருகின்ற பொழுது அவர்களிடம் நாங்கள் தேவார திருவாசகங்களை பாடும்படி கேட்போம். இந்த கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே எங்களுடைய சமயத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்லூரியிலே உருவாகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எமது வீடுகளிலே பிள்ளைகள் தேவாரம் பாடுவதில்லை, திருவாசகம் பாடுவதில்லை, பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அந்த குற்றச்சாட்டை பெற்றோர்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த குறையை இந்த கல்லூரி செய்து கொண்டு வருகிறது. அனைத்து பிள்ளைகளும், இந்த கல்லூரியிலே படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் தேவார திருவாசகங்கள் பாடுகிறார்கள், சொச்சுத்தமாக பாடுகிறார்கள், பொருள் அறிந்து பாடுகிறார்கள். அதற்கு காரணம் இங்கே படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் தமிழறிந்து சமயம் அறிந்து போதிக்கின்றார்கள். அதனை பிள்ளைகளின் ஊடாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த கல்லூரி செய்கின்ற பணியானது இந்த நாட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக வளருவதற்கு அவர்கள் பணி செய்கின்றார்கள், உதவி செய்கின்றார்கள். அந்த வகையிலே இவருடைய பணி மகத்தானது. இதற்கு அப்பால், சமயத்துக்கும் அப்பால் தமிழ் மொழியை செம்மையான முறையிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த ஆசிரியர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து தங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது அவர்களை அழைத்து வந்து இந்த கல்லூரியிலே அவர்களை படிக்க வைக்கின்றார்கள். அது மிக பொன்னான நேரம். அவர்கள் அந்த கல்லூரிக்காக தங்கள் பிள்ளைகளோடு செலவிடுகின்ற நேரம் பொன்னான நேரம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் நடன வகுப்புகளோ அல்லது சங்கீத வகுப்புகளிலோ தமிழ் போதிக்கப்படுவதில்லை, ஒழுக்கம் போதிக்கப்படுவதில்லை. இந்த கல்லூரியிலே தான் அது போதிக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் பெரியோர்களே. அந்த வகையிலே இதுவரை சேராத பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகளை நீங்கள் இந்த கல்லூரிக்கு போக சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கே தமிழும் சைவமும் ஒழுக்கமும் சரியான முறையிலே போதிக்கின்றார்கள். அந்த வகையிலே வரசித்தி கோயில் ஆலயத்துக்கும் நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த இந்த கல்லூரி அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் வரசித்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் சின்னத்தம்பி கனகலிங்கம் அவர்கள் இவருக்குரிய கௌரவத்தினை வழங்குகிறார்.